सततमपि पुरस्तैः अनभ्यर्थितानपि अर्थान् कामानजस्वम् वितरति परमानन्द सान्द्रं गतिं च इत्थं निःशेषलभ्यो निरवधिकबलकां पारिजातो हरेत्वं क्षुत्रं तं चक्रवाटी द्रुममपि लशति व्यर्थमर्तिव्रजोऽयम्. நாராயணியத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி வேண்டுபவர்களுக்கு நினைத்த மாத்திரத்துல நம்ரானாம் சந்நிதத்தை ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியாக அருள் வழங்குவார். அப்படி நினைச்ச மாத்திரத்துல வரக்கூடிய அவர் சததமபி புரஸ்தைர் அனபியர்த்திதானபி அர்த்தான், அதாவது யாராவது குருவாயூருக்கு வந்து அந்த கண்ணனிடத்துல எதையாவது கேட்க மறந்தா கூட அதை ஓடி வந்து பகவான் கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட கேட்க தவறினதை கூட கொடுக்கக்கூடியவன், பிரார்த்தனை பண்ணவே வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? அஜஸ்ரம், எல்லாரையும் ஜெயிச்ச குருவாயூரப்பனான நீ எங்களிடத்துல எதிர்பார்க்கிறது நாம வந்து இவர்களுக்காக 3 யுகங்களை தாண்டி கலியுகம் முடிகிற வரைக்கும் பாகவதோத்தமாள் வரமாட்டாளான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாம பிரார்த்தனை பண்ணா நாமும் ஓடி போய் நிக்கிறோம். இப்படி நமக்கு திவ்ய தரிசனம் கொடுத்த சுவாமியை நம்ம ஒரு தடவை பார்ப்போமேன்னு யாராவது உன்னிடத்துல வந்துட்டா அவர்கள் கேட்க மறந்ததையும் கூட என்றாராம். என்ன அழகுன்னா, ஏன் பல திருக்கோயில்கள்ல நம்ம வந்து திருப்பதி முதலிய இடங்கள்ல பல கோயிலுக்கு போகச்சே நம்ம பல விஷயங்களை மனசுல நினைச்சுட்டே போவோம். குருவாயூருக்கு போறோமா, போன உடனே குருவாயூரப்பன்ட்டக்க நம்ம வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் வரணும்னு நினைச்சுக்கணும், வியாதி நீங்கணும்னு நினைச்சுக்கணும், புத்திர சந்தானம் ஏற்படணும்னு நினைக்கணும்னு எத்தனை பேருக்கு எத்தனை விதமான ஒரு பிரார்த்தனைகள் இருக்கு. அதை நினைச்சுட்டே போவோமா. ஆனா பட்டத்திரி சொல்ற இந்த நினைப்பெல்லாம் எங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? அது அந்த வாசப்படி தாண்டச்சே நினைச்சுப்போம், கொடிக்கம்பத்தை தாண்டச்சே நினைச்சுப்போம், அந்த சின்ன ரேழி தின்ன வழியா பட்டத்திரி மண்டபத்தை தொடச்சே கூட இவருக்கு வியாதி நீக்கின மாதிரி எனக்கு என்னோட சர்வதாபத்தைய நீக்கேன்னு பட்டத்திரியை பார்த்த உடனே பிரார்த்தனை ஞாபகத்துக்கு வரும். அந்த சோபன மண்டபத்தை தாண்டி சூரியஸ்பர்த்தி கிரீடமுத்த திலகனா ஒன்றையடி ரூபத்துல உன்னி கிருஷ்ணனாக தனக்கே உரிய மந்தகாசத்துடன் நம்ரானாம் சந்நிதத்தேன்னு எங்களுக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சுவாமி கிட்டக்க வந்தச்சே நமக்கு எல்லாமே மறந்து போயிடுமா. நம்முடைய எண்ணங்களா வரும், ஆகா எப்படிப்பட்ட ஜாஜ்வல்யம், எப்படிப்பட்ட அழகு, இப்படி சுவாமி நமக்கு தரிசனம் கொடுக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணோம். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாடி கண்டேன் அப்படின்னு சுவாமியை பார்த்து பரவசப்பட்டு அவனுடைய ஆழ்ந்த அந்த தரிசனத்துல பக்தி பாவத்தோட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நேர அவனை பிரதட்சணம் பண்ணி கோயிலுக்கு வெளியில வரச்சேத்தான் நமக்கு ஞாபகம் வருமா. அடாடா எல்லாம் மறந்து போயிட்டோமே, நாம இது வேணும் அது வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சோமே, அவனுடைய திவ்ய ரூபத்தை பார்த்த உடனே ஒண்ணு கூட நமக்கு ஞாபகம் வரலையே, மறுபடியும் இதுக்காக கோயிலுக்குள்ள போறதா, இவ்வளவு கியூ நிக்கிறதே 3-4 மணி நேரம் ஆகும் போல இருக்கு, ஏன் மறந்தோன்னு நினைக்கச்சே பட்டத்திரி சொன்னார். அனபியர்த்தான் கவலையே படாதுங்க, நீங்க வேண்டிக்கணும்னு மறந்ததை கூட நீங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய கலியுக பாரிஜாதம் என்னுடைய குருவாயூரப்பன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வள்ளல். அந்த சுவாமி எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணனா குடிகொண்டு இருக்கானோ அந்த இடத்துல திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடியவன்னு அந்த பட்டத்திரி சொன்ன அந்த ஸ்லோகம் நம்ரானாம் சந்நிதத்தே. இதுக்கு இந்த குருவாயூர்ல நடந்த ஒரு கதையை பத்தி நம்ம சொல்ல போறோம். ஆனா இங்க என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா, இந்த ராஜகோபாலனாக இங்க இருக்கக்கூடிய மணிமங்கலத்துல இருக்கக்கூடிய சுவாமியோட திவ்ய தரிசனத்தோட தான் இந்த வாரம் முழுக்க நம்ம கேட்டு இருக்கோம். நமக்கு தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில தாம்பரத்திலேருந்து படப்பைக்கு போகக்கூடிய அந்த ஒரு சாலையில அமைஞ்சிருக்கக்கூடிய சிறிய கிராமமான மணிமங்கலத்துல இன்னைக்கு நம்ம தரிசிக்கிறது இங்க இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியினுடைய உற்சக விக்கிரகத்தினுடைய கண்கொள்ளார் காட்சி. இங்க இருக்கக்கூடிய மூலவர் உற்சவர் 2 பேருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மூலவர் எம்பெருமான் தன்னுடைய வலது கையில சங்கத்தை வச்சிருக்கார், இடது கையில சக்கரத்தை வச்சிருக்கார். வலது கையில சங்கத்தை பகவான் வச்சிருக்கிறது சில இடங்கள்ல தான். திருக்கோவலூர் திவ்ய கஷேத்திரத்துல பகவான் வலது கையில மகாபலிக்காக சக்கரஸ்ய தைத்திய தனுஜாதி சுவாம பாவம்
சங்கஸ்ய ஆஷ்ரித ஜனேஸ்வரி தட்சிணத்துவம்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். வலக்கையில சங்கத்தை வச்சிருந்தாராம். அதே போல திருவள்ளிக்கேணியில வலது கையில சங்கம், இங்கேயும் மணிமங்கலத்திலையும் மூலமூர்த்திக்கு வலது கையில சங்கம். ஏன்னா இதனுடைய புராண வரலாறு, பகவான் பார்த்தனுக்கு தேரோட்டியாக, பார்த்த சாரதியாக அவன் தேரை ஓட்டிய அர்ஜுனனுக்கு திவ்ய தரிசனத்தை அளித்த திருக்கோலத்தோட இங்கேயும் காட்சி அளிக்கிறான். அங்க போர்ல சங்கநாதம் பண்றதுக்காக திருவள்ளிக்கேணியில பார்த்த சாரதியாக அங்க சங்க ஓதினான், இங்கேயும் சங்கநாதம். அதனால வலது கையில அர்ஜுனனுக்கு திவ்ய தரிசனத்தை அளித்த பாவமா. அது மட்டுமல்ல, கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம்னு பசுமாடுகளை ஓட்டிட்டு போனதுனால ராஜகோபாலனாக பகவானுடைய சொரூபம். உற்சவ மூர்த்தியை நம்ம தரிசித்தோம்னா அவருக்கு எல்லா மூர்த்தியும் போல இரண்டு திருக்கரங்கள்ல வலது கையில சக்கரம் இருக்கும், இடது கையில சங்கத்தை வச்சிருப்பார். ஒரு கை அபயகஸ்தமாக இருக்கு, இன்னொரு கை கையில கதையை வச்சுண்டு கதாபாணியாக இருக்காராம். கதையை வச்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமி தான் இன்னைக்கு நாராயணியத்தோட கதையும் நம்மளோட உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தனக்கே உண்டான மந்த காசத்தோட புன்சிரிப்போட கேட்டு இருக்கார். திருவாபரணங்களை சாற்றப்பட்டும் திருவாபரணங்களை கலஞ்சும் ஒரு திவ்ய தரிசனம். இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகாருடைய உதாரணமான ஒரு பெரிய சிந்தனை, பக்தர்கள் வீட்டில் இருந்தவாறே இவனை தரிசிக்கும் போது இந்த ஆபரணங்களும் மாலைகளும் சாற்றப்படாவிட்டால் இவனுடைய திருமேனி எவ்வளவு அழகா இருக்கும்னு அதுபோல ஒரு தரிசனத்தை நமக்கு ஏற்பாடு பண்ணார். உடனே மாலைகளையும் திருவாபரணங்களையும் உயர்ந்த திருவேங்கடமுடையான் போன்ற பச்சைக்கல் சாத்தப்பட்ட ஒரு அழகான திருவாபரணம், மகாலட்சுமியை திருமார்பல வச்சிருக்கக்கூடிய லட்சுமி பதக்கம், தாமரை மாலைகள், இவற்றோடு பகவான் சர்வாலங்கார பூஷிதனாகவும் அந்த பூக்களையும் மாலைகளையும் சாற்றிக் கொண்டு நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை அழகான ஆரத்தியோடு நம்ம பார்க்கிறோமே. ராஜகோபாலன்னா அவன் கோபாலன் மாத்திரம் இல்ல, ராஜருக்கே அரசனுக்கே உண்டான ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜகோபாலனுடைய அற்புதமான இந்த ஒரு திவ்ய தரிசனம் உற்சவமூர்த்தியோடு நாம் அந்த கற்பூர ஹாரத்தியோட நாராயணியத்துல அந்த நம் சல்லிதத்தே இந்த ரூபத்தோட நம்ம எப்படி நினைக்கிறோமோ பசுமாடோட நிப்பானா. நினைச்ச ரூபத்தோட காளிங்க நிறுத்தனமா கண்ணு முடிக்கோங்க, காளிங்க நிறுத்தனம் ஆடி காட்டுமா. அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் படைச்சவன் கண்ணன். குருவாயூர்ல இருக்கக்கூடிய சுவாமின்னு சொல்லும் போது அழகான ஒரு வரலாறு சொல்றது உண்டு. இந்த குருவாயூர் கஷேத்திரத்துல சேலப்பரம்புன்னு ஒருத்தர் இருந்தாரா. அவருக்கு என்ன ஒரு சிந்தனைன்னா பகவத் பக்தியே கிடையாது, குருவாயூரப்பனை பத்தின பெருமைகளையே தெரியாதவருக்கு. ஒரு வரலாறு சொல்றது, பரம கோடீஸ்வரர் தினமுமே அந்த குளத்துல வந்து குளிப்பார், போகங்கள்ல ஈடுபடுவார், பல ஸ்திரீகளோட இங்க வந்து ஜலக்கிரீடை பண்ணுவார், இப்படி எல்லாம் இருந்தார்னு சொல்றது. மற்றொரு வரலாறு, அவர் ஏழ்மையாக இருந்தார், இருந்தாலும் குருவாயூரப்பட்ட அந்த சேலப்பரம்புக்கு சிந்தனை கிடையாது. என்ன பண்ணுவாராம், தினமுமே ஊட்டுப்புறைன்னு பேரு, குருவாயூர்ல இன்னைக்கும் அந்த அன்னதானம் நடக்கிறது. அந்த ஊட்டுப்புறையில வந்து நல்லா சாப்பிட்டுட்டு குளத்துல போய் கையை அலமிண்டு போயிட்டே இருப்பாராம். ஒரு க்ஷணம் கூட குருவாயூரப்பனை திரும்பி பார்க்கவே மாட்டார், வருவார், சாப்பிடுவார், போயிட்டு இருப்பார். அப்ப ஒரு நாள் என்னாச்சு, நாராயண பட்டத்திரி நாராயணியை எழுதுறவர் பகல் வேளையில பகவானுடைய நட சாத்தியாச்சு, அன்னைக்கு பாதி பகுதியை முடிச்சுட்டார். வழக்கம் போல ஒரு 10 பேர் தூக்கிட்டு வந்து அவர் குளத்துல உட்கார வச்சு அவருக்கு அந்த கை காலை எல்லாம் அலம்பி விட்டு அவருக்கு ஆகாரத்தை ஊட்டிட்டு இருக்கா. அப்ப இந்த சேலப்பரம்பு என்ன பண்ணான்னா ஊட்டுப்புறையில போய் சாப்பிட்டுட்டு அந்த கையை வந்து அப்படி அலம்பிட்டு இருக்கார். அப்ப இந்த நாராயண பட்டத்திரி இவரை பார்க்கிறார். இவர் யாருன்னு தெரியாது, ஆனா பட்டத்திரிக்கு என்ன ஒரு பெரிய சக்தி உண்டுன்னா அவர் எதிர இருப்பவர்கள் யாரையாவது பார்த்தா அவர்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆயுள் பாவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பட்டத்திரிக்கு இருக்கா. அது தனக்கு தெரிஞ்சதுனால தானே அவர் 100 நாள் கண்டிப்பா இருப்போம்னு தைரியமா வந்து இந்த காவியத்தை எழுதிட்டு இருக்காரு இல்லையா. அப்ப அந்த சேலப்பரம்ப பார்த்தார் அவர். உடனே பட்டத்திரிக்கு தூக்கி ஆறி போட்டது, ஐயா நீங்க யாருன்னு, சேலப்பரம்புன்னு பேருன்னு, நான் உங்களை கவனிச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கையெழுமிட்டு போவேலாமே, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண மாட்டேலாமே, மனுஷ ஜென்மம் பாழாக்கி அல்லோ, இப்படி காலை கிடைக்காத மனுஷ ஜென்மத்தை ஏன் சேலப்பரம்பு நீ பாழாக்கிட்டிய, குருவாயூரப்பனை மறந்துட்டிய, சாப்பாடு ஒண்ணுதான் வாயறதுக்கு நீ நினைச்சுட்டிய, இப்படி இருக்கலாமா, போறோம் பாழாக்கினது, இன்னும் 10 நிமிஷம் தான் நீ உயிரோட இருக்க போற, ஜாக்கிரதை, அதுக்குள்ள குருவாயூர் கோயிலுக்கு ஓடு, குருவாயூரப்பான்னு சுவாமியை பார்த்து கூப்பிடு, உனக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த ஜென்மத்தை பாழாக்காத, ஓடுன்னு இவருடைய சக்தியை அவனை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாராம். க்ஷண நேரத்துல ஒரு வினாடி காலத்துல அந்த சேலப்பரம்புக்கு ஞானம் வந்தது. அடாடா, பழுதே பலகாலம் போயினவே, காண கிடைக்காத ஜென்மத்தை வீணாக்கிட்டமே,
10 நிமிஷம் தான் நம்ம இருக்க போறோம்ன்றது அவளுக்கு கவலை இல்லை. அதுக்குள்ள கோயிலுக்கு ஓடி போய் சுவாமியை பார்த்துடுறமேனு அந்த ஈர துணியை மடிச்சு கட்டிண்டு மேல அந்த துண்டை போட்டுண்டு கலபத்தை எட்டுண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா இத வந்துட்டேன்னு குளத்துல படியில தடுமாறி எழுந்துண்டு சேலப்பரம்பு அந்த கிழக்கு நடையில இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து அப்ப நிக்கிறாராம். அப்ப பட்டத்திரிக்கு ஒரு உணர்வு. அவர் பார்த்தார், இரண்டாவது நம்ம திடீர்னு இவருக்கு 10 நிமிஷம் தான் இருப்போம்னு சொல்லிட்டோமே, இந்த ஆசாமி சேலப்பரம்பு பாட்டுக்கு நேர கோயிலுக்குள்ள ஓடி அந்த சுவாமி முன்னாடி நிக்கச்சே அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு இவருக்கு உயிர் போயிடுத்துன்னா கோயிலுக்குள்ள இவர் பிராணனை விட்டாருன்னா பெரிய தோஷமா போயிடுமே. ஏன்னா இது கடுமையான ஆச்சார அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்க கூடிய ஒரு கோயிலாச்சே. இதுல பூஜை பண்ற நம்பூதிரை கூட அவர் முறையான 6 மாச காலம் அவர் வீட்டுக்கு போகக்கூடாது, கோயில் மேலேயே இருந்து பூஜை பண்ணணுமே. ஒரு குழந்தை ஒரு சின்ன சுத்தம் பண்ணிட்டா கூட 1.25 மணி நேரம் கோயிலை மூடி அதுக்கு சுத்தி பண்ணிட்டு தானே தரப்பா. நம்ம தெரியாதனமா குருவாயூரப்பன் கோயிலை அசுத்தப்படுத்திட்டோமே, இவன் போய் உள்ளுக்குள்ள உயிரை விட்டுட போறானேன்னு பட்டத்திரிக்கு பதறது. ஏன் சொன்னோன்னு. அப்ப இந்த சேலப்பரம்பு என்ன பண்ணார், நேரம் அந்த கிழக்கு நட வரைக்கும் வந்தார். அவர் தட்டி தடுமாறிண்டு பதபதைப்போட வரத்துக்குள்ள படியில ஏறி 9.25 நிமிஷம் முடிஞ்சு போயிடுத்து. சுவாமியோட குருவாயூர் கோயில்ல ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோம். என்ன அழகுன்னா, வெளியில கிழக்கு நடையில நின்றுண்டாலே அவனுடைய கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய திருமேனியனுடைய ஒரு தரிசனம் அந்த தெருவிலேருந்தே தெரியக்கூடிய அளவுக்கு விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணியிருக்கார். அவன் என்னமோ 1.5 அடி ரூபம் தான் இருந்தாலும் இன்னைக்கும் குருவாயூர்ல பல பேர் அந்த கிழக்கு நடையில ஒரு இடத்துல நின்றுண்டு நேர குருவாயூரப்பனை பார்த்து அப்படி கைய கூப்பிட்டு அவ வேலைக்கு கிளம்பி போவாளாம். அது மாதிரி சேலப்பரம்பு அது வரைக்கும் வந்து நின்றார். நின்று அவர் குருவாயூரப்பான்னு அங்கேருந்து கோயிலுக்குள்ள நுழையில சுவாமியை பார்த்து அப்படி கூப்பிடும் போது என்னாச்சு, அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடுறதுக்கு சேலப்பரம்பனுடைய உயிர் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுத்தான். அப்ப குருவாயூரப்பன் என்ன பண்ணாருன்னா, அடுத்த க்ஷணமே இவர் குருவாயூரப்பான்னு கூப்பிட்ட உடனே கோயில்ல இருக்கிற சுவாமி பட்டத்திரிக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, சேலப்பரம்பையும் காப்பாற்றாம இல்ல. பட்டத்திரி தவிக்கிறார் குளத்துல உட்காந்து, இவர் கோயில்ல போய் உயிரை விட்டுட்டாருன்னா சுத்தமாயிடுமேனு. இவரும் 10வது நிமிஷத்தை முடிச்சுண்டு உயிர் போற தருணத்துல கிருஷ்ணா குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கனேன்னு கதறார். அப்ப சன்னதியில இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் நேர வாசலுக்கு வந்து சேலப்பரம்புக்கு உள்ள எப்படி இருப்பாரோ அதே போன்ற திவ்ய தரிசனத்தை நம்ராணம் சந்நிதத்தே சததம் அபிபுரஸ்தைர் அனபியர்த்திதான் அபியர்த்தன அந்த திவ்ய தரிசனத்தை அவருக்கு கொடுத்தாராம். சுவாமியோட அந்த தரிசனத்தை பார்த்தார், அங்கேயே உயிரை விட்டார். இவ்வளவு பாவங்கள் பண்ணி இருந்தா கூட அவருக்கு அந்த சுவாமியோட தரிசனம் இருக்க நேர மோட்சத்தை கொடுத்ததாம். இந்த சேலப்பெரும்போட மோட்சம் நம்ரானாம் சந்நிதத்தை என்ற நாராயணியத்தினுடைய 8வது ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடக்கத்துக்கு எவ்வளவு பொருத்தமா அமைஞ்சிருக்குன்னு குருவாயூர்ல இருக்கிறவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது சேலப்பெரும்ப நினைச்சு பார்க்காம இருக்கிறது இல்லை. அப்படி நினைச்ச மாத்திரத்துல அவருக்கு மாத்திரம் இல்ல, நாம் நலந்தரும் நாராயணியத்தை கேட்டுண்டே வீட்டில் இருந்தவாறே குருவாயூரப்பான்னு கண்ண மூடிட்டு ஒரு செகண்ட் நினைச்சா கூட நம்ரானாம் சந்நிதத்தே நமக்கு ஓடி வந்து இருக்கக்கூடிய இடத்துல தரிசனத்தை கொடுக்கக்கூடிய சுவாமியினுடைய ஒரு பிரபாவத்தை இங்க ராஜகோபால சுவாமியும் கையில கதையை வச்சிருந்து நாராயணியத்தினுடைய கதையை கேட்டு இருக்கார். அவருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தினுடைய வைபவங்களோடு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.